சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். சிஸ்டர், நம்ம வந்து யோகு முக்கியமான புத்தகம் இது பழைய ஏற்பாடுல. ஸோ அதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோகை பற்றி வந்திருக்குது. பட் அதுல என்னன்னா, கடவுள் உடல் எல்லாம் பறித்தாலும் எனக்கு வாய் மட்டும் நல்லா இருக்கணும், உன்னை மகிமை பாடாம இருக்க முடியாது அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான் அதுல இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு விசுவாசக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம். பட் இப்ப வந்து அதுக்குள்ள ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிற விஷயம் இங்க போடப்பட்டிருக்குது. ஏன்னா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சீதையை ராமர் மீட்கிறார். ராமருடைய நினைவிலே சீதை அங்க இருக்கிறாங்க. இது வந்து ஜென்ரலா நம்ம மேலோட்டமா பார்த்தா எப்படி இருக்கும். உண்மையிலே நீங்க ராமாயணம் பாத்தீங்கன்னா சீதையுடைய மனசு சஞ்சலப்படும். வருவாரா மாட்டாரா, கொன்னுடுவாங்களா? ராவணன் வேற சொல்லுவான், நீ அவனெல்லாம் பார்க்க முடியாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படி இதெல்லாம் வந்து ராவணன் சொல்றன்றது சைத்தான் சொல்றது. சைத்தான்றது நம்ம மனதுக்குள்ள வர எண்ணங்கள் தான். யாரோ சொல்ற மாதிரி இருக்கு, அவங்களுடைய எண்ணங்கள் தான் அது. அப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்குது. எல்லாரையும் மாதிரி நம்ம வாழ்ந்தா என்ன, அப்படியெல்லாம் அந்த சஞ்சலத்தெல்லாம் தாண்டி மறுபடியும் ராமரோட புத்தியை இணைக்கிறான். ஸோ அந்த மாதிரி இங்க இங்க யோபுக்கு நண்பன் சொல்வதாக சொல்வது கூட பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல அவருடைய மனதுக்குள்ளே வர விஷயம். நான் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பேனா ஒரு பக்கம், இல்ல நான் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ள நடக்கிற விஷயம் தான் அங்க நண்பர்கள் இவங்க பேசுறதாக வருது. நம்மளுடைய மனசே வந்து நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் ரெண்டு தோற்றமா நமக்குள்ளே தோணும். ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி. கரெக்ட். சோ இது வந்து ஒரு இப்ப சமீபமா ராமாயணம் பார்க்கும்போது இது அதோடைய கண்ணோட்டமே மாற ஆரம்பிச்சுது. அப்ப சீதை வந்து அங்க இருந்தும் சஞ்சலம் ஆகுறாங்க. அவன் பேசும்பொழுதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க. அப்படியே அவன் பயமுறுத்தும் போது ஒரு பயம் வர்றது, அந்த மாதிரி விஷயங்களும். அதுக்கப்புறம் துஷ்டனே ராவணா அப்படின்னுவாங்க. பட் ஆனா உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் அதை மீறி ஒரு வைராக்கியத்தோட வெளியில வர்றது. சோ அந்த மாதிரி இங்க யோபுக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ அதிகாரம் 17 பார்ப்போம் சிஸ்டர். ஸோ இது வரைக்கும் என்ன நினைச்சுன்னா எல்லாத்தையும் இழந்துட்டார். நண்பர்கள் 3 பேர் வந்து அவருக்கு நீ ஏதோ பாவம் பண்ணிருப்பேன்றாங்க. இல்ல நான் எதுவும் பண்ணல, நீங்க வாயை மூடுங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு? நான் பாட்டுக்கு புலம்புறேன், என் வேதனை என் வலி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப 17வது அதிகாரத்திலும் அது தொடருது. ஸோ அது பார்ப்போம் சிஸ்டர். 17வது அதிகாரம். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ? அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர். இது வந்து இந்த மாதிரி புலம்பியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லார் மீதும் நம்பிக்கை போன பிறகு எல்லார் மீதும் நம்பிக்கைன்னா என்ன, மெயினா யாராவது இப்போ கணவன் கை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் கணவனையே சார்ந்து இருக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப கடவுள்கிட்ட தான் புலம்புவான். குறிப்பாக வயதான பிறகு கணவன் இறந்துட்டான், பசங்கள்லாம் அவங்கவுங்க மனைவி அவங்கவுங்க குடும்பம் அப்படி போயிடுவாங்க. அப்ப ஒரு வெறுமை அவங்களுக்கு உண்டாகும். அப்பயும் இந்த மாதிரி தான் புலம்புவாங்க. ஸோ அததான் சொல்றாரு, என் உயிர் போயிடுச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, ஒரு ஜடமா இருக்கிறேன், நான் ரெடியா இருக்கிறேன், என்னை அழைச்சிட்டு போ. இந்துக்களா இருந்தா முருகா அழைச்சிட்டு போ, கிறிஸ்தவர்களா இருந்தா ஏசப்பா அழைச்சிட்டு போ, அல்லா அழைச்சிட்டு போ, இப்படி சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க, பிரேத குழி எனக்கு தயாரா இருக்குது அப்படின்றாங்க. சோ அப்ப என்னை பார்த்து மற்றவர்கள் ஏன்னா மற்றவர்கள் பரிகசிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நான் பக்தி பண்ணி இப்ப மத்தவங்க என்னென்ன நினைப்பாங்க. இது எல்லோருக்கும் நடக்கும். நிறைய பிரம்மகுமாரிகள் நம்ம கடவுள்கிட்ட நேரடியா ஞானம் எடுக்கிறவங்க கூட அந்த நோய் வரும்போது அதற்கான ட்ரீட்மெண்ட் ஒரு சில இடங்கள்ல கிடைத்தாலும் எங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிடுவாங்களோ, நீதான் கடவுள் நீ ஏன் கடவுள் உன்னை காப்பாத்தல நினைச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் வருது. இங்கேயும் அதுதான், பரியாசம் பண்ணுவாங்களோ
சோ அவங்க பண்ற அந்த அநியாயம் எல்லாம் என்னால பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. நடமாட முடியாத பிணமாக இருக்கிறார் அவர். அப்ப எனக்காக வாதம் பண்ண உன்னைத் தவிர யார் இருக்கிறா? எனக்கு கை கொடுக்க உன்னைத் தவிர யார் இருக்கிறா? அப்படின்னு இப்படி எல்லாம் அழுது நான் பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டிலேயே ஒரு சகோதரி. சோ அதுதான். ஓகே, 4வது சிஸ்டர். நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர், ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர். எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். ஜனங்களுக்குள்ளே அவர் சரி, இது போதும் இது ஜனங்களுக்குள்ளே போதும். அவர் என்னை 4 பழமொழியாக பார்க்கலாம். இதுல என்னன்னா, ஆஹ் ஏன்டா என் பாவத்தை கொட்டிக்கிறீங்கன்னு. நானே இப்படி இருக்கிறேன். இந்த நேரத்துல இயேசுநாதர் சிலுவையில இருக்கும்போது விழா எலும்புல ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறீங்களேடா அப்படின்னுவாங்க. அதனால இப்படி அவங்களுக்கு ஞானம் இல்லையே, அவன் நாசமா போகணுன்றதான் இங்க டீசெண்டா போட்டிருக்காங்க. அவர்களை உயர்த்தாதிருப்பீர். தன் சிநேகிதருக்கு கேடா துரோகம் பேசுறவன் பிள்ளை கூட கண்ணு பூத்து போகணும். இந்த மாதிரியும் அந்த சகோதரி பேசி அவன் கண்ணு பூத்து போகணும் அப்படின்ட்டு. கண்ணு தெரியாம போகணும். யார் அவனுக்கு பிறக்கிற குழந்தை கூட குருடா பிறக்கணும். சோ இப்படின்றாங்க. சோ இது வந்து கடவுளுடைய வழி கிடையாது. கடவுளுடைய வழி மிக அற்புதமான வழி. உங்களுக்கு துக்கம் வந்தாலும் உங்கள் பாவம் அழியுதுன்னு ஆனந்தமாக இருங்கள். ஆக்சுவலா ஒரு விதத்துல இவருடைய நண்பர் சொல்றதுதான் கடவுளுடைய வழி. ஆனா பைபிள்ல வந்து எப்படிதான் வருதுன்னு பார்ப்போம். நம்மளும் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கடைசியில யோபுக்கு சப்போர்ட்டாக கடவுள் எதை வைத்து சொல்றதாக இதுல காட்டப்படுதுன்றத பார்ப்போம். சரி, மற்றபடி இது இது வந்து இப்ப இத படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? கிறிஸ்தவர்களுக்கு சாபம் இடலாம் போல இருக்குது. யோபுவே சாபம் இட்டானே, இப்படித்தானே தோணும். ஏன்னா யோபு தானே கடவுளுக்கு பிடிச்சிருக்குது. இப்ப சாபம் இடுறது தப்பு இல்லைன்னு தானே தோணும். ஆனா கடவுள் சொல்றார், சாபம் இட்டு இட்டுதான் அனைத்தையும் இழந்தீர்கள். சோ இது பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனா அதே நேரத்தில் எது கடவுளுடைய வழி, எது சாத்தானுடைய வழின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஏன்னா எந்த மதத்தையும் கடவுள் உருவாக்கல, சாத்தான் தான் உருவாக்கல. சாத்தான்றது மனித வழி, அவ்வளவுதான். சோ மனித வழி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். சோ சாபம் கொடுக்கிறாரு, பார்ப்போம். 6 படிங்க சிஸ்டர். ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். இதன் நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயங்கள் எல்லாம் நிழலை போலிருக்கிறது. சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள், குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். ஓகே, இப்ப நீதிமான் ஜனங்களுக்குள்ளே யோபு மாதிரி ஆயிட்டான் பாடுறா இவன், அப்படி சொல்றாங்க. இல்ல இப்ப ஒருத்தருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒரு சாமியார் பாலியல் குற்றத்துல சிக்கினார் அப்படின்னா, நாளைக்கு எவனாவது ஆன்மீகம் பேசுறவன் கொஞ்சம் சருக்குனானா பாரு அதே மாதிரி ஆயிட்டான் பாருன்னுவாங்க. அந்த மாதிரி என்ன ஆக்கிட்டியே, இவ்வளவு அப்ப என்ன ஆகும்? ஏய் போடா, அவருக்கே என்ன நிலைமையாச்சு, அதை விட நீ பெரிய பக்தனா, அப்ப கூட தெரியல உனக்கு கடவுள் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி பண்றியே, இது நிறைய இந்த பழைய ஏற்பாடுல வரும். உன் பேர் கெட்டு போயிடும், என்ன நீ இது பண்ணனா நான் உனக்காகவே வாழ்ந்திருக்கிறேன், இப்ப நீ என்னை கைவிட்டுட்டன்னா உன் எதிரிகள் உன்னை இல்ல தப்பா பேசுவாங்க, அதனால நீ காப்பாத்து அப்படின்ட்டு வரும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடவுள் காப்பாத்துற வேலை உடம்பு காப்பாத்துற வேலை கிடையாது. அவருடைய வேலை ஆத்மாவை காப்பாத்துறது. ஆத்மால செய்த பாவத்துக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். கடவுளை பிடிச்சி கதறி அழுதாலும் சரி, தப்பிக்க முடியாது. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த பாவம் செய்யக்கூடிய குணமே போயிடணும். இப்பவும் இவர் மத்தவன் நாசமா போகணும்னு நினைக்கிறாருன்னா எப்படி பாவம் அழியும் இல்லையா? சரி, இன்னொன்னு அந்த சகோதரி எப்படி திரும்ப அழுவாங்க? அநியாயம் பண்றவன்லாம் நல்லா இருக்கிறானே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனேன்னுவாங்க. சோ அதுவே ஒரு பாவம் தானே இல்லையா? நம்மளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இன்னொருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறிறது எவ்வளவு பெரிய கொடுமை. சோ கடவுளுடைய வழி தெரியாத அஞ்ஞானிகளுடைய பேச்சுதான் இப்ப யோபு பேசுறது. சரி, அதனால என் கண்களே இருட்டி போயிடுச்சு, அழுது அழுது
ஒரு நிழல் மாதிரி என் உடம்பெல்லாம் புடம்பலன்னு கொட்டிடும் போல இருக்குது. அப்படி இருக்குது. சன்மார்க்கல, அதாவது கடவுளுடைய வழிப்படி நடக்கிறவர்களுக்கு இது ஒரு பயத்தை இல்ல கொடுக்கும் இல்லையா? அப்ப மாயக்காரனுக்கு எதிரா பேச வேண்டியது ஆயிடுது. நீ என்ன நல்லா வச்சிருந்தா நான் ஏன் அவனை திட்ட போறேன்? நீ என்ன இப்படி இருக்கனால நான் அவங்கள எதிர்த்து திட்ட போயிட வேண்டியதா இருக்குது அப்படின்ட்டு கடவுள் கிட்ட புலம்புறாரு. சொல்லுங்க சிஸ்டர். 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். இப்போதும் நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள், உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று ஓகே போயிற்று. ஓகே சிஸ்டர். அப்ப அவை நீதிமான் தன் வழியை இதனால் விட போறது கிடையாது. நீதிமானாய் இருப்பவன் அந்த நேரத்திலும் கடவுளை தான் பிடித்து கதறுவானே தவிர கடவுளை விட்டுடலாம் அப்படின்னு தோணாது அப்படின்னு சொல்றாரு. பட் ஜென்ரலா என்ன ஆகும்னா அந்த நேரம் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை போயிடும். கடவுள் நம்பிக்கை போயிடும் அப்படின்னா கடவுளை வணங்குவாங்க, பட் அதுக்கு முன்னாடி கரிமீன் சாப்பிடாம இருப்பாங்க. அப்ப பாரு நீ கரிமீன் சாப்பிடாதனால தான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கரிமீன் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அல்லது குறைஞ்சது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காவது சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. நமக்கே தெரியல, நம்ம இப்படி இருக்கிறோம், நமக்கே இவ்வளவு வியாதி இருக்கு, அவங்களாவது ஆரோக்கியமா இருக்கட்டுமே. இந்த மாதிரி மனிதனுடைய மனம் வந்து சஞ்சலப்படுது. ஆனா இங்க நீதிமான் கடவுளுடைய வழிப்படி நடக்கிறவன், அது இறைவனுடைய ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குது. இங்க வந்து கிளியரா சொல்றாங்க இல்லையா? இதுக்காக சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராட்சி, அகங்காரம், கரிமீன் எதுவுமே இருக்காது. சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க போனா சொர்க்கத்துல எப்படி ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்களோ, அதாவது உயிர், அதுதான் உடல் மூலமா எல்லா காரியத்தையும் பண்ணுது. அந்த உணர்வுக்கு இப்ப வாங்க. உடல்ன்ற உணர்வுல வந்துதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையானீங்க. புலனின்பம், கரிமீன் இதுக்கெல்லாம் அடிமையானீங்க. சொர்க்கத்துல சிங்கமும் பசுவும் கூட ஒன்னா தண்ணி குடிக்கணும், அதுவே விலங்க சாப்பிடாது. அப்ப அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க போகணும்னா அதே மாதிரி நீங்களும் தூய்மையா இருக்கும். காமம்னா என்னன்னே தெரியாது. கணவன் மனைவி நமக்கு குழந்தை வேணும்னு போது மனைவி குழந்தை பெற்றுக்குவோம், கர்ப்பம் ஆயிடுவோம். காமத்தினால கிடையாது. சோ அந்த உலகத்துக்கு போறதுக்காக இங்க காமத்தை விடும். அந்த உலகத்துல சிங்கமும் பசுவும் கூட பயமில்லாத இருக்கிற உலகத்துல ஆட்டையும் மாட்டையும் தின்றவங்களை உள்ள விட்டா என்ன ஆகும்? சோ அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு, அப்ப நீ ஆட்டுக்கு மாட்டுக்கு துக்கம் கொடுத்தனா உனக்கும் துக்கம் வரும். சோ அங்க துக்கமே இல்லாம இருக்கிறதுக்கான எந்த பாவமும் செய்யல, அதனால பாவத்தை விட சொல்றாரு. எல்லாமே தெளிவா சொல்றாரு. சோ இதெல்லாம் தெரிந்தவன் யோபு மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் செய்த பாவம் முன் ஜென்மத்துல மட்டும் இல்ல, இப்பவே என்னென்ன பண்ணிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் ரைட்டுன்னு நினைச்சதெல்லாம் தப்புன்றது கடவுள் சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. அவன் உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் உடம்பு பலகீனமானாலும் ஆத்மா பலத்து போவான். ஏன்னா இதுதான் பெரிய டெஸ்ட் பேப்பர். அங்க மனம் சஞ்சலம் ஆகுதா? ஏன்னா இங்க ஒரு இடத்துல கூட கடவுளை திட்டுறாரு, எல்லாம் பண்றாரே தவிர கடவுளின் வழிபடி நான் நடந்தது தப்புன்னு சொல்லல. சோ இதத்தான் இங்க ஹைலைட் பண்றாங்க. ஆனா இவரு தப்பு பண்ணாரு அப்படிங்கறது வந்து அதை பற்றி இதுல டிஸ்கஸ் பண்ணல. அதான் அதுல ஒரு தப்பு இருக்குது. ஆனால் கடவுளை திட்டாம இருக்கிறாரே. ஆனா நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், உன்கிட்ட எவன் பேசுறதுன்றது கடவுளை திட்டுறதுதான். அது அவங்களுக்கு புரியல. நான் கடவுளை புடிச்சிக்கிறேன், ஆனா திட்டுறேன். நாஸ்திகன் கடவுள் இல்லைன்ட்டு திட்டுறான், ஆஸ்திகன் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறான். ரெண்டும் நிந்தனை தானே. அது அவங்களுக்கு புரியல. சரி, அப்ப சொல்றாரு, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, ஏன்னா உங்க ஒருத்தங்கிட்ட கூட ஞானம் இல்ல, புரியல அப்படிங்கிற. சோ ஞானம், அதுதான் அவர் கேட்டார், உனக்கு மட்டும் தனியா வந்து கடவுள் ஞானத்தை கொடுத்தாரப்பா, எங்களுக்கு தெரியாதது உனக்கு அப்படி என்ன தெரியும்னு கேட்கிறான். பட் இவங்க அந்த 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 வலி வேதனை வந்து அப்படி பேச வைக்கும். ஏன்னா எங்க வீட்லயே அந்த சகோதரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நோயினால. இப்ப இந்த பிரம்மகுமாரி ஞானத்தை கொடுப்பதற்காக பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. என்ன இது,
ஒரு எல்கேஜி படிக்கிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்களா, போங்க போங்க அப்படின்னு துரத்திட்டாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு போய் இந்த ஞானத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்தாங்க. அந்த மாதிரிதான் யோபுடைய நிலைமை. சோ இது பக்தி, அவ்வளவுதான். நைட்டெல்லாம் திட்டுவாங்க சாமி முன்னாடி போய், உனக்கு கண்ணு இருக்குதா காது இருக்குதா, அவன் நாசமா போகணும், ஏன்னா இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஞானம் என்ன பண்றது? நிறைய யோபுக்கள் இருக்கிறாங்க எல்லா மதத்திலும். மதத்தை பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாமே யோபுக்கள் தான். கடவுளை பிடிக்காம மதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான், மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை. சரி, சோ கடவுள் இப்ப கடைசியில வந்து சொல்றதெல்லாம் என்னது? ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்களா, மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க, இந்த சக்தி இல்ல, என்னை நினைவு செய்யுங்க. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. எந்த மதத்திலயாவது போட்டிருக்காது? கடவுளுடைய வார்த்தையா இருந்தா முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு இல்ல சொல்லியிருப்பாரு. அவரைத்தான் பரமபிதான கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்னு முஸ்லிம்களும் சிவபெருமான இந்துக்களும் சொல்றோம். லிங்க ரூபத்துல வழிபடுறாங்க, ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபமாக வச்சிருக்கிறாங்க. சோ இதுதான் இறைவன் கொடுக்கிற செய்தி. அது தெரிந்திருந்தால் என்ன நோய் வந்தாலும் இன்னும் இன்னும் இறைவனை நினைச்சு நினைச்சு நீங்க செய்த பாவத்தை நினைத்து அழுவீர்கள். மத்தவன் திட்டுறான், அதெல்லாம் காதிலே விழாது. திட்டுனா கூட நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தா இது நடக்கும், இதுதான் நினைப்பீங்க. ஆனா இவரு நான் பாவம் செய்யலன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறேன். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அதனால உங்களுக்கு எல்லாம் ஞானம் இல்லப்பா, நீங்களாம் போங்க, இல்லைன்னா வாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என் கூட சேர்ந்து நீங்களும் புலம்புங்க அப்படின்னு. அதான் பக்தி. கோயில் போங்க, சர்ச்சு போங்க, மசூதி போங்க, எல்லா இடத்துலயும் அழுக்குறல் தான் இருக்கும். கர்த்தவரே என்னை இப்படி பண்ணிடு ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை இது பண்ணுவோம் ஆண்டவரே, இது பண்ணுவோம் ஆண்டவரே. ஆனா என்ன பாவம்னே தெரியாது. அவரு சொல்றதை கேட்க தயாரா இல்ல. நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டுக்கோ, சரி பண்ணு, பண்ணலன்னா நான் உன்னை திட்டுவேன். அப்படி இருக்குது. சரிங்க சிஸ்டர். 11. என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று. அவைகள் இரவை பகலாக்கிற்று, இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது? அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாய் இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். ஓகே சிஸ்டர். அப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போயிடுச்சு. அந்த நிலைமைக்கு வருவாங்க, அந்த நோயுடைய தாக்கம்லாம் அதிகமாகும் போது அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப எந்த சிந்தனையும் இல்ல. அவங்க கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதமான அமைதி இருப்பாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும் அவங்களுக்கு. எந்த சிந்தனையும் இருக்காது போல இருக்குது அந்த நேரம். இரவை வந்து பகலாக்கிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா, டைம் அது பாட்டுக்கு போகுது, எதுவுமே தெரியல. கண்ணை திறந்தா வெளிச்சமா இருக்கு, மீண்டும் கண்ணை திறந்து பார்த்தா இருட்டா இருக்கு, திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இப்படி எப்ப போகுதா போகலையா எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறாங்க. சோ ஏதாவது ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு நான் நினைத்தாலும் காத்துக்கிட்டு இருந்தாலும் பாதாளம் தான் எனக்கு வீடாக இருக்குது. இன்னும் இன்னும் கீழ் நோக்கி தான் போகுது என்னுடைய உடல்நிலையாகட்டும் அல்லது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. இருளில் என் படுக்கையை போடுவேன். இப்ப நிறைய பிரச்சனை குற்றங்கள்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு எல்லாம் போறாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பெரிய 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 சாமியார்கள் இவங்க எல்லாம் போறாங்கல்ல, கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கேயேதான் இருப்பாங்க. பெரிய கோடிக்கணக்குல சொத்து இருக்கும் வெளியில. அவன் மனசுக்குள்ள இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் நினைச்சுக்கிட்டே அங்கேயே இறந்துட வேண்டியதுதான். இல்லையா? குறிப்பா சாமியார்கள் பாலியல் குற்றத்தெல்லாம் சிக்கினாங்கன்னா விடவே மாட்டாங்க. அது மாதிரி பிரேமானந்தான்னு ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. அந்த மாதிரி மாட்டிக்க கூடாதுன்னு தான் நித்யானந்தா வெளியில போயிட்டாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இருட்டிலேயே நான் படுக்கையை போடுறேன், வெளிச்சத்திலே வெளிச்சமே இல்லை என் வாழ்க்கையிலன்னு அந்த இருட்டை சொல்றேன். இந்த ஸ்தூல 24 மணி நேரம் பகல் இரவை சொல்லல. என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்ல, எல்லாமே துக்கத்தை இருட்டு அப்படின்ற. சொல்லுங்க சிஸ்டர். 14. அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன், புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்?
அது பாதாளத்தின் காலுக்குள் இறங்கும். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். அப்ப அழிவை அப்பான்னு சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல மண்ணை பார்த்து நான் அப்பான்னு சொல்றேன்ட்டு இருக்கும். பூமியை பார்த்து அப்பான்னு சொல்றேன். புழுக்களை பார்த்து அம்மா என்னுடைய சகோதரின்றேன் அப்படின்னு அர்த்தம். அது இனத்தை சார்ந்த மாதிரி ஆயிட்டேன் என் நிலைமை. மண்ணோட மண்ணா போயிட்டு இருக்கிறோம். புழு பூத்து செத்து போடான்னுவாங்களே, அந்த மாதிரி ஆயிட்டேன். அதுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பிறந்தவ மாதிரி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றேன். இப்ப கடவுள் வருவாரு, என்னை காப்பாத்துவார் நினைச்சனே, எங்க போச்சு? என்னுடைய நம்பிக்கையை யாரும் பார்க்க கூட முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கும் அது தெரியாது. என் நம்பிக்கை என்னோட சுடுகாட்டுக்கு போய் அப்படியே தூளோட தூளா போக வேண்டியதுதான், மண்ணோட மண்ணா போக வேண்டியதுதான் அப்படின்ட்டு புலம்புற. ஸோ இதுதான் 16. ஸோ இது ரொம்ப இந்த அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்ட்டு சில படங்கள் போடுவாங்க. ஆபாசம் அதிகமா இருந்தா, வன்முறை அதிகமா இருந்தா, அந்த மாதிரி இந்த அதிகாரம் யோபு இந்த ஃபுல் இதுவுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் ஒன்லின்னு கூட இல்லை, யாருமே பார்க்க கூடாதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்க பார்க்க என்ன ஆகும்? புலம்புறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கிற மாதிரி ஆயிடும்ல. பிரம்மகுமாரிகள் ஞானத்துல எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்கிறார் கடவுள். ஆனா மனித வழி துக்கம் வரும்பொழுது சின்ன துக்கம் இருந்தாலும் அதை பெருசுபடுத்தி எப்படி நாம கஷ்டப்படுறது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குது. சரி, ஓகே. ஆனா இதுல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இது வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. பட் யோபு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே இது இப்படிதான் வருது. கடவுள் நினைத்தால் உன்னை சோதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்ட்டு. ஆனா அப்ப ஒரு டவுட் வரும், ஏன் ராமாயணத்துல சீதையை சோதிக்கலையா ராமரு? நெருப்புலயே நடக்க சொன்னாரு அப்படின்ட்டு. ஆனா அவங்க புலம்புலையே, சிச்ச முகத்தோட எல்லாம் வெளில வந்தாங்க. நான் ராமரை மட்டும் நினைக்கிறது உண்மையா இருந்தா இந்த நெருப்பு என்ன ஒண்ணும் பண்ணாதுன்ட்டு வெளில வந்தாங்க. ஐயோ நாசமா போனவனே என்னை நெருப்புல இறங்க சொல்றியாடா நான் புலம்புறாங்க. உனக்காகவே நான் இருந்தேனடா இப்படியா பண்ண நான் புலம்புறாங்க. வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு? அவங்க அனுபவிச்ச துக்கத்தை விடவா இது பெரிய துக்கம்? சோ அப்ப இங்க ராமர்ன்றது கடவுளை குறிக்கிறது, அந்த திரேதாயுக ராமரை குறிக்கிறது இல்ல, பரமபிதா சிவபெருமானை குறிக்கிறது. சோ அப்ப அவருடைய நினைவுல மட்டுமே நீங்க இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர வேற யார் நினைவும், வேற யாரும் எனக்கு உறவு கிடையாது கடவுளை தவிர. மனிதனை உறவா நினைச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் மண் எனக்கு அப்பா, புழு எனக்கு அக்கா, அம்மான்னு சொல்ற நிலைமைக்கு போயிடும் எல்லாம் கைவிட்டா. கடவுளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அவர் கைவிட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்தது சொர்க்கத்துக்கு போறதுக்காக கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பாவ கணக்கெல்லாம் முடிக்கப்படுது. நோயினால உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சா நீங்க மிகப்பெரிய பாக்கியசாலின்னு கடவுள் சொல்ற. அது தாவீது கதையிலே வரும். ஒரு பிரச்சனை, ஒரு பாவம் செய்யும்போது கடவுள் 3 ஆப்ஷன் கொடுக்கிறார். 3 வருஷம் உன் நாட்டுல பஞ்சம் கொடுக்கவா, அல்லது 3 மாசம் உன்னை எதிரிகள் துரத்துவாங்க, உங்களுடைய பட்டயத்துக்கு பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வேன், இல்லையா 3 நாள் கொள்ளை நோய் கொடுக்கவா, கொள்ளை நோயை கொடுங்க. இப்ப 3-4 நோய், 3 நாட்களின் நோய் 3 வருடத்தின் பஞ்ச வேதனைக்கு சமமானது. சோ இந்த ரகசியம் தெரியல யாருக்கும். தெரியாதனால்தான் கடவுளையே காப்பாத்துங்க காப்பாத்துங்க உடம்பு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஆத்மா எங்க இருந்தோ வந்தது, மறுபடியும் வேற உடம்பு எடுத்து போகுது. இந்த ரகசியம் தெரிந்தால் அந்த துக்கம், அதுலயும் இதுலயே நீங்க மூழ்கி இருக்கணும். இறைவன் நினைவுல, இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை, வந்தவங்க போறாங்க. ஆனா என் குடும்பத்துல இருக்கனால என் கடமை பார்த்துக்க வேண்டியது. ஆனா போவாங்கன்ற உணர்வோடவே நீங்க இருந்தீங்கன்னா, போகும்போது எதிர்பார்த்தது தானே. ஸ்டேஷன் வந்தா இறங்க போறாங்க, ஐயோ விட்டுட்டு போகாதீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை பிரம்மகுமாரிகள் ஞானம் ஆழமாக மைண்ட்ல பதிய வைக்குது. ஸோ நீங்க பிரம்மகுமாரிகள் ஞானம் எடுத்து ஆனந்தமாக இருக்க போறீங்களா,
அல்லது உங்க மதத்தை பிடிச்சிட்டு எங்களுக்கு அழுவுறது தான் பிடிச்சி. ஏன்னா அழுவுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அழுகை படமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில டைரக்டர்கள் எடுக்கிறதே அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. பாலா மாதிரி காசு கொடுத்து அதை விரும்பி வேற பாக்குறாங்க. சோ உங்க சாய்ஸ்ல தான் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க சிஸ்டர்? சரி, ஓகே. அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம் அடுத்த வீடியோல. ஓம் சாந்தி சிஸ்டர்.